எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. என்ஜினில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக ஏர் இந்தியா விமானம் அவசரமாக தரை இறக்கப்பட்ட நிலையில் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் இருந்து இன்று காலை 6:10 மணிக்கு ஏர் இந்தியா 887 ரக விமானம் மும்பைக்கு புறப்பட்டு சென்றது. ஆனால் வானில் பறந்த சில நிமிடங்களிலேயே விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. விமானத்தின் 2 என்ஜின்களில் ஒன்று செயலிழந்தது தெரியவந்தது. இதனால் விமானத்தை மீண்டும் தரையிறக்குவதற்கு விமானி முடிவு செய்தார். பின்னர் டெல்லி விமான நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு மீண்டும் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் பயணித்த யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதையடுத்து பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்தது. இந்த சூழலில் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் இது குறித்து விளக்கம் கேட்டுள்ளது. இது குறித்து விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறுகையில், தரையிலிருந்து விமானம் புறப்பட்டவுடன் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை அமைச்சகம் கவனத்தில் கொண்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஏர் இந்தியாவிடமிருந்து விரிவான அறிக்கை கேட்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு DGCAவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு அனைத்து விதமான உதவிகளை வழங்கவும் அடுத்த விமானங்களில் அவர்களை ஏற்றிச் செல்ல ஏற்பாடு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் நடுவானில் டயர் வெடித்ததால் ஏர் இந்தியா விமானமானது அவசரமாக கொச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இப்போது என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஏர் இந்தியா விமானம் தரையிறக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.